ஆண்டன் கிருபை. நீ நீரோடு காலம் வேண்டும் பெருக வாழ வேண்டும். அப்படியே வாழ்ந்திருந்தாலும் யாரம்மா உன் பெருதை குரமா கீழே டைம் போயிட்டு இருக்குல்ல, அது போக மைனஸ் ஆகிட்டே வரும். அந்த டைமுக்கு ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா மெமரி ஃபுல் ஆகிடும். 27 மினிட்ஸ் நீ ரெக்கார்ட் பண்ணினா மன்னர் இல்லையா? நீ எந்த நாடு எந்த ஊரு உன் பேரு என்ன விளக்கமா சொல்லுமா? என்னை பார்த்து உன்னுடைய நாடு என்ன நகரம் என்ன உன் ஊர் என்ன பேர் என்ன உறவினையான்னு கேட்கின்றாய் அம்மா. ஆமா, என்னுடைய பெயர் தெரியுமா அம்மா? நான் உன் பேர் அப்படி விரதசாரனா என்று பேர் வைத்து நான் எந்த நாட்டில வாழ்ந்து வந்தேன்? எந்த நாட்டில வாழ்ந்து? இந்திரபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே நான் வாழ்ந்து வந்தம்மா. இந்திரபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய நாட்டில வாழ்ந்து வந்தேன். இந்திரபிரஸ்தத்திலே நான் யாரிடத்திலே எப்படி வாழ்ந்து வந்தேன்? யாரிடத்துல எப்படி வாழ்ந்து அந்த பாஞ்சாலிக்கு பலிசை வாங்கினா
மனைவியாக வாழ்ந்து வரக்கூடியவர்கள் பாண்டவர்கள் ஐவருக்கும் மனைவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி திரௌபதி என்று சொல்வார்கள் அல்லவா? சரி. அந்த அம்மனிடத்திலே நான் பணிப்பெண்ணா வாழ்ந்து வந்தம்மா. அந்த அம்மன் இடத்துல பணிப்பெண்ணா வாழ்ந்து அப்படி வாழ்ந்து வந்தியே அங்கிருந்து அவன் வந்த அந்த அம்மனை விட்டு இப்படி தனிமையா வந்திருக்கிறேன் என்றால் இந்த பார் முழுதையும் விட்டு எங்கினார் அம்மா அவர்களுக்கு தாயாதியா விளங்கக்கூடிய துரியன் செய்த கொடுமையால் அவர்கள் நாட்டை விட்டு நகரத்தை விட்டு கணவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அப்படி புறப்படக்கூடிய நேரத்தில் அந்த அம்மனும் புறப்பட்டார்கள். அப்படி அந்த அம்மனும் புறப்படக்கூடிய நேரத்திலே அந்த அம்மனை விட்டு இருக்க மாட்டோமா நானு. ஆகையால் அந்த அம்மனோடு வந்து அந்த அம்மன் திடீரென்று என்னை விட்டு எங்கேயோ சென்று விட்டார்கள். அம்மா உன்னை விட்டு அந்த அம்மன் சென்று விட்டார்களா? சரி, உனக்கு திருமணம் நடந்து விட்டதா? ஒவ்வொன்றா கேட்டுக்கொண்டு வந்து என்னை பார்த்து திருமணம் நடந்து விட்டதா கேட்கிறீர்களா? 5 மகுனர்கள் கந்தர்வர்கள் 5 மகுனர்கள் கந்தர்வர்கள் சொந்தமாய் இரவில் வந்து அப்படி எனக்கு திருமணம் கேட்டேன். அந்த அம்மனுக்கு நான் தோழியா இருப்பனாலே பணிப்பெண்ணா இருப்பனாலே அந்த அம்மனுக்கு எப்படி பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்கள் இருக்கின்றார்களோ அந்த அம்மனுக்கு பணிப்பெண்ணா இருப்பனாலே எனக்கு 5 கணவர்கள் தான். உனக்கும் 5 கணவரா? 5 கணவர்னு சொல்றிய, அவங்களும் எங்க இருக்கிறாங்க? அவங்களும் விண்ணுலகத்தில் இருக்காங்க, நானும் இந்த மண்ணுலகத்தில் இருக்கேன். ஆனால் நான் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அவங்களும் விண்ணுலகத்தில் இருக்காங்க, நீங்களும் மண்ணத்துல இருக்கீங்க. இப்போ தனியா வருகின்ற நேரத்துல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நீ என்ன செய்வ? மற்றொருவர்கள் நான் தனிமையா வரக்கூடிய நேரத்தில் என்னை பார்த்து யாராவது ஒரு ஆடவர்கள் அவருடைய மனதில் என்னை பற்றி ஏதாவது தவறாக நினைத்தாலும் அவர்களால் எனக்கு ஆபத்து வந்தாலும் அப்ப நான் கந்தர்வராக உலாவிக் கொண்டு இருக்கின்றனவா அந்தவர்களை நினைத்தேன். நான் ஓடோடி வருவார்கள். அவர்கள் தான் தாயே என்னை பாதுகாத்து வருகிறார்கள். அவர்கள் தான் பாதுகாத்து வராங்க. சரி, இப்ப என்னை தேடி நாடி வந்து விட்டீர்களா? நீ வந்து எத்தனை காலம் என்னோட நாட்டிலே வாழ்ந்திருப்பாய். என்னம்மா நான் ஆதரவு இல்லாமல் வந்திருக்கிறேன், என்ன செய்வது என்று கேட்டால் எத்தேச காலம் என்றால் எவ்வளவு காலம் ஒன்னாலும் இருக்கலாம், ஆயுள் வரைந்து கூட இருக்கலாம், எவ்வளவு காலம் ஒன்னாலும் அது போல இருக்கின்றீங்களா? ஆமா, உங்களை பார்த்தா நல்லவங்களாக தெரிகிறது. நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டுமானால் ஆதரிப்பது உண்மையானால் எத்தேச காலம் என்னை ஆதரிக்க வேண்டாம் தாய். என்னை 1 வருட காலம் என்னை ஆதரித்தால் அதுவே போதும். 1 வருஷம்? ஆமா, 1 வருஷம் உன்னை ஆதரித்தா அது ஏன் அப்படி தெரிவிக்கிறேன் என்றால் துரியன் செய்து கொடுமையால் கட்டளை அவர்களுக்கு 13 துளைக்க வேண்டும் என்று அந்த 13 துளைத்து அவர் 10ஆம் வரும்போது அந்த அம்மன் வருவார் அல்லவா? அவர் வருவதற்கு முன்ன நான் போய் அங்க இருந்தேன். ஆனால் என்னை பெருமையாக நினைப்பார்கள். ஆகையால் என்னை 1 வருடம் ஆதரித்தால் போதும் தாய். அப்படியா? சரி, உன்னுடைய இஷ்ட பிரகாரமா ஆகட்டுமா? ஆனால் போகா தாய். சரி, வா போதும்.